Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். அக்காங்க ஊர்ல திருவிழா, அதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் first time பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு notification வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். வீட்டில் பலாக்கொட்டை நிறைய இருந்தது. அதில் பாதி மட்டும் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு மாதிரி செஞ்சேன். எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பலாக்கொட்டையில் புளிக்குழம்பு சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணி எத்தனை? எத்தனை மணிக்கு எந்திரிப்ப நீ? 6 மணிக்கு எந்திரிக்கிற பிள்ளை இன்னைக்கு என்ன 9 மணி? ஏசி போட்டனால அம்பிட்டு சொகுசு கேட்குது உங்களுக்குலாம். உங்கள் அப்பா பாரு. திரும்பாத. அம்பிட்டு சொகுசு கேட்குது உங்களுக்குலாம். இல்லையா? நானும் 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேனா? நான் 6:30க்கு எந்திரிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு டீயை வச்சு குடிச்சிட்டு குழம்பு வச்சுட்டு இருக்கேன். இப்போ போய் தோசை ஊற்ற போகிறேன். பலாக்கொட்டை குழம்பு. கமல் எந்திரிச்சது லேட்டு. எந்திரிச்சதும் குளிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு 2-3 கிளைண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க வெளியே. கிளம்புறோம். நீ தான் வரலன்ட்டல சேட்டை உனக்குலாம். அக்காங்க ஊரில் திருவிழா அப்படின்ட்டு நான் மணி மீனா பிள்ளைங்க கிளம்புறோம். கயல் கண்மணி வரமாட்டேன்ட்டாங்க. கமலும் வெளியே போகிறனால பிள்ளைங்களை கூப்பிட்டேன். கயல் கண்மணி வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, போன வெயிலில் நிற்க வைப்பீங்க, நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வீட்லேயே விட்டுட்டு அவங்களுக்கு மதியம் லஞ்சு சமைச்சு வச்சுட்டு நான் மகிழினி பாப்பா ரித்துவின்னு மணி மீனா எல்லாரும் கிளம்பிட்டோம். இது அக்கா அவங்களோட குலசாமி கோயில் திருவிழா. 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பிடுவாங்களாம். கடைசியாக நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கும்பிட்டாங்க. நாமாம்மா பொட்டாங்காடா இருக்கு. பத்தியா அங்கங்க கொட்டாய் போட்டு தகரம் போட்டு ஒரு ஊருக்காரவங்க. எத்தனை ஊருக்காரவங்க மாமா? 250 ஊரா? 15 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுறாங்க. சுதன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கும்பிட்டது. ஏன் மாமா? அஜிக்கு கால் வலிக்குதான். அஜி நேத்து போனதே கால் வலிக்குதான். ஏய் அது வாரு தாரணி அப்படிங்குது. ஹாய், நல்லா இருக்கேன். இந்த வெயில்ல சேலை கட்டிட்டு இருக்க பத்தியா? நீ கிரேட்மா, நீ ரொம்ப கிரேட்மா. யார் அது? நீ ஊருக்கு அடிப்ப. கார் ஃபுல்லா இருந்தா வரமாட்டேனா? அதனாலதான் கார் ஃப்ரீயா கொண்டு வந்திருக்கவா? எம்பளே வரமாட்டேன்ருச்சுக்கடி. கேட்டதுக்கு நீ என்ன வெயில்ல கொண்டு போய் நிக்க வைப்ப, நான் வரல, நான் வீட்லயே இருந்துக்கிறேன்ட்டா. ஏசில இருந்து பழகிட்டாங்க. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலுங்க தெரியுமா? 9 மணி. அது நல்லதுதான். நீயே சமைச்சியா? உன்னோட ஸ்பெஷல் வச்சியா? ராஜேஷ் கிச்சன் சிக்கன் வச்சியா? குடல் குடல் குடல். மகி நீ வேண்டாமா? அப்பா பாரு அந்த பாப்பாவை தூக்கி. நீங்க வந்துரு மகிழினி. செல்லம்மா செல்லம்மா நீங்க வந்துரு. முறைக்கிறாடா உன்ன. லே உன்னை முறைக்கிறா. அக்கா தாரணிட்ட தோடு செயினை கழட்டி கொடுப்பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா தோடு செயினை தான் கேட்குறாங்களோ அப்படின்ட்டு கழட்டக்கூடாதுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. செயின் கொடு, செயின் கொடு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போனோம். மாமங்கார வளையல் போட்டு விடுறான். நீ என்னமா வேணாம் அந்த பச்சை கலர் போட சொல்லு.
சூப்பர். எங்க காட்டு, இப்படி காட்டு, இப்படி காட்டு. அழகா இருக்குடோ. அப்பா பாப்பா காட்டு. சூப்பர் சூப்பர். அக்காவங்க சொந்தக்காரவங்க, அக்காவங்க ஊர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சென்னையில் இருக்கிறதா சொன்னாங்க. பாப்பாவங்கெல்லாம் வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போயிட்டு வரோம். மகி மகி தாரணியை கூப்பிட்டு போலாமா விட்டுட்டு போலாமா? வேணாமா? தாரி வேணுமா வேணாமா? அழுதுகிட்டே வரான்டா, அழுதுகிட்டே வரான்டா. அழுகுறான்னு பார்த்தா சிரிக்கிறான். சரி மாமா பாய், போயிட்டுறோம். நீங்க பார்த்து சுதானமா போங்க. ஈரோடு போயிட்டு கால் பண்ணுங்க. பாய் பாய். ஈரோடு வரீங்களா? இங்க ஊருக்கு வரீங்களா? சரி பார்த்து போயிட்டாங்க. சரி பாய். ஏன் பாப்பா இவ்வளோ காட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கீங்க கோயில? அதெல்லாம் அப்படிதாங்குதா? கிளைமேட் நல்லா இருக்கு. தாரணிக்கும் சுதனுக்கும் லீவு அப்படின்றனால நாங்கள் ஊருக்கு கிளம்பும் போதே எங்கள் கூடவே கிளம்பி வந்துட்டாங்க. பேக்கரியில் சோறு திங்க போகிற வாழ நீங்கள் தாண்டி. ஓ முன்னாடி பேக்கரி பின்னாடி ஹோட்டலா? நம்ம டீ தான் குடிக்க போகிறோம். பல்லு இருக்கவங்க தான் பக்கோடா சாப்பிடணும். அங்கே காலி ஆயிடுச்சு. பாப்பா அது யார் சாமி? மீனா அம்மாவா அத்தையா? அத்தை. கூப்பிடு மீனாத்தை, எழுப்பு மீனாத்தை. எந்திரி, தூங்காத மீனாத்தை. ரிட்டன் நாங்கள் வரும்போது நல்ல மழை. வந்தாச்சுமா வீட்டுக்கு. தூக்க முடியலையா? தூக்கு. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கௌதம் கொரியர் எடுத்துகிட்டு போனான். மணிக்குள் லீவு தான், அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, இங்கேயே இருங்க, மழை வேற விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் இங்கேயே தான் இருக்காங்க. வந்ததும் மஞ்சுமால் பாய்ஸ் படம் போட சொல்லி ரித்வின் கேட்கவும் போட்டு விட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மகிமா நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. கமலை பார்த்ததும் அப்படியே ஜர்க்காயி போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. மாமா அடிக்க வருதுடி. என்ன அடிச்சல, என்ன அடிச்சல. அத்தை எப்படி அடிச்ச? அஜி அஜி நேத்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்துச்சு? என்ன ட்ரெஸ் சொல்லிரு. இல்ல நைட்டி போட்டிருந்துச்சா? கேட்குற கேள்விக்கெலாம் மகிழினி நல்லா பதில் சொல்லுவா. கமல் தூக்கி வச்சிருக்கனால இப்போ எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டா. கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க. நைட் டின்னருக்கு சாதமும் ரசமும் மட்டும்தான் வச்சேன். அப்பளம் பொரிச்சு கொடுத்தேன், எல்லாம் சாப்பிட்டாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்குவேன்னு, முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்குனாங்க. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. காலையில் எல்லாருமே சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க. மகிழினி கொலுசு சத்தம் கேட்டு தான் நானே எந்திரிச்சேன். எந்திரிச்சு டீ வேணுன்றவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு மால்ட்டு பிள்ளைங்களுக்கு ஆற்றி கொடுத்துட்டு குடிச்சிட்டு உக்காந்துருக்கோம். அது ஏன் அதை போடும்போது மட்டும் ஒரு சவுண்டு? களைச்சிட்டப்போ தப்பு. ப்ளூ 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 அதே ப்ளூ போடு. கிரீன் அது எல்லோ. கொஞ்ச நேரம் மகிழினி கூட விளாண்டுட்டு இருந்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி நான் மட்டும் மகிழினி அவளாக எடுத்து சாப்பிடுவாளாம். தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஐயோ என்ன மீனாத்த எங்க இருக்கா? அது யாரு? மீனாத்த. ஐயா ஏய் மீன் தொட்டி அடிக்க கூடாது.
கடிக்க போகுது மீன். மகி கடி. கடிக்க போகுது. வாயில் என்னது? சப்பாத்தியா? இறங்க முடியலையா அப்பா? இறங்க முடியல பாப்பானால. இங்க வா, அத்தை கையை பிடிச்சிக்கோ. இறங்கிச்சு. பிரியாணியே சண்டை கட்டாதீங்க, சண்டை கட்டாதீங்க. விழுந்துருவா விழுந்துருவா. வேணா வேணா ரித்துக்குட்டி, வேணா விழுந்துருவா. அதுவும் கூடயே சேர்ந்து ஓடுது. வச்சிரு வச்சிரு. சீல் வச்சா இனிமேல் ஓபன் பண்ணக்கூடாது வாயை. மகிமா இங்கே இருக்கியா? வீடு ஆல்ரெடி 2 ஆயிருச்சு. சுதனும் தாரணியும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மணி மீனா மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டில் நிறைய வேலை இருக்குடி அப்படின்னு கிளம்புனா. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.